Okay. Der Traumberuf. Beruflich nochmal neu anfangen ist es möglich. ப்ரொஃபஷ்னலா புதுசாகவே ஸ்டார்ட் பண்ணோன்னா முடியுமா, இஸ் தட் பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து நர்சிங் ஜாப்ல இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க, அது டோட்டலாகவே விட்டுட்டு வேற ஏதாவது ஜாப் உங்களுக்கு தெரியாத ஃபீல்டில் போய் பண்ணுறது இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ் திஸ் மாக்லிஷ் einen Job wechsel nach einigen Jahren in einer Firma kennt fast jeder. ஸோ ஒரு ஜாப் சேஞ்ச் வந்து ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு மூவ் ஆகுறது மாற்றுறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். Aber einige entscheiden sich für einen kompletten Neuanfang. ஸோ ஆனால் புதுசாகவே ஒரு ஜாபை விட்டு டோட்டலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இன்னொரு ஜாபுக்கு போகிறது வந்து கஷ்டம்தான் அந்த மாதிரி டிசைட் பண்ணுது. So begin unsere Serie neuer Job, neues Glück. Stellen wir Ihnen heute zwei Beispiele vor. So இந்த சீரி நியூ ஜாப் நியூ லக் இல்லை ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைட்டிலில் வந்து 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார்ம் பியூரோ ஜூம் ஐகினன் லாடன். ஸோ ஃப்ரம் ஆஃபீஸ் டு த ஓன் ஷாப். Nach ihrem Englischstudium hat Marlies Haustein fast 20 Jahre als Übersetzerin bei einer Firma gearbeitet. So இங்கிலீஷ் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா மார்லிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 20 இயர்ஸ் லாங்க வந்து ஒரு கம்பெனியில் வந்து டிரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. Dann wurde sie arbeitslos und musste eine neue Arbeit finden. அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த வேலை போயிடுச்சு. ஸோ அவங்க புதுசாக வேற ஏதாவது ஜாப் பார்க்கணும். Sie wollte schon lange etwas für die Umwelt machen und hatte die Chance genutzt. ஸோ அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப நாள் ஆசை, என்வாயன்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. ஆனால் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டாங்க. Mit einem Laden wird ihr Traum wahr. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒரு ஷாப் மூலமாக அவங்களோட ட்ரீம் வந்து ட்ரூ ஆச்சு. Dort verkaufte sie nun Lebensmittel ohne Plastik, also ohne Verpackung. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க சேல்ஸ் அவங்க ஓன் ஷாப்பை எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. க்ராசரிஸ் எல்லாமே பிளாஸ்டிக் இல்லாமல் இல்லை பேக்கேஜிங் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, விற்க ஆரம்பித்தாங்க. Sie ist selbstständig und hat keinen Chef mehr, aber das finanzielle Risiko ist größer als früher. அவங்க வந்து இப்போ செல்ஃப் ஸ்டாண்டிங்காக இருக்கிறாங்க. ஸோ அவங்க பாஸ்ன்னு யாருமே கிடையாது இப்போ. ஆனால் ஃபினான்ஷியலாக ரிஸ்க் தான் வந்துச்சுன்னா அதை விட முன்னாடி விட இப்போ ஃபினான்ஷியல் ரிஸ்க் அவங்களுக்கு அதிகம்தான். Hatte sie ihre Idee bereut? ஸோ அவங்களோட ஐடியாக்காக அவங்களோட டெசிஷனுக்காக வந்து அவங்க ரெக்ரெட் பண்ணாங்களா? 9 of keinen Fall in any case. Ich werde jetzt 45 und habe mein eigenes Geschäft mit vielen netten Kunden. Das will ich bis zur Rente machen. ஸோ இல்லை நான் அதை பற்றி எதுவுமே வருத்தப்படல. இப்போ எனக்கு 45 இயர்ஸ் ஆகுது. ஸோ எனக்கு ஓன் ஷாப் இருக்குது அண்ட் நிறைய நைஸ் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எனக்கு ரிட்டையர்மெண்ட் அந்த ஏஜ் வர வரைக்கும் நான் வந்து இந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்றாங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் ஓகே. ஸோ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஓன் ஷாப் எடுக்கிறது தட்ஸ் குட். ஆனால் இதுதான் கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபார்ம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் ஜால் இன் ஜெயின் எல்கேவே. ஸோ ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து இந்த எல்கேவே இந்த வண்டி டிரைவராக வந்துட்டார். Markus Studer hat in Zürich Medizin studiert, in der Schweiz und in den USA seine Ausbildung zum Herzchirurgen gemacht. ஸோ மார்க்கஸ் ஸ்டூடர்ன்றவர் வந்து மெடிசன் படித்தார் ஜூரிஷில். அதுக்கப்புறமா ஸ்வைஸு யூஎஸ்ஏல வந்து அவர் வந்து ட்ரைனிங் எடுத்தார். ஹார்ட் சர்ஜனாக ட்ரைனிங் எடுத்திருக்காரு. Später ist er Oberarzt und Leiter ein Herzzentrum geworden. அதுக்கப்புறமா வந்து பெரிய டாக்டராகவும் அப்புறமா அந்த ஹார்ட் சென்டருக்கு வந்து அவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக ஆகிட்டார். Er wollte schon immer als Mediziner dann aufhören, wenn er am erfolgreichsten ist
Also hat Dr. Struder nach 25 Jahre als erfolgreicher Haarsicherung die weiße Arztkleidung gegen bequeme Klamotten getauscht. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஸோ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆர்ட் சர்ஜனாக இருக்கும்போதே இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு இந்த ட்ரக் ஓட்டுவாங்க இல்லைங்களா அந்த ட்ரக் டிரைவராக வந்துட்டாங்க. ஸோ ஒயிட் கோட்டை வந்து ப்ளூ ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டார். ஸோ ஏரிஸ்ட் fanfare geworden. So he has become a truck driver. Thus Voltaire Sean Erskine. ஸோ அது வந்து சின்ன வயசுலேருந்து அப்படி இருக்கணும்னு ஆசை அவருக்கு. bekommt in diesem Beruf wenig Gehalt, aber es war die richtige Entscheidung für ihn. ஸோ அவருக்கு வந்து பணம் கம்மியாக தான் வரும், ஆனால் இது வந்து அவருக்கு இந்த டெசிஷன் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. Erlebt die Freiheit auf der Straße und kommt mit seinem Lastwagen an sehr viele Orte. Später will Marcus Studer noch Busfahrer werden. ஸோ அவர் வந்து இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரீட்ல இருந்து நல்லா ஃப்ரீயாக ஓட்டுறது, ஸோ இந்த ஃப்ரீடம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாம் நிறைய இடத்துக்கு வந்து அந்த ட்ரக்கோட வந்திருக்காரு. ஸோ லேட்டர் ஹி வுட் லைக் டு பிகம் ஏ பஸ் டிரைவர் ஆல்சோ. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஸோ இவங்களோட நேம் என்னன்னு எழுதணும், ஹவுஸ் பில்டும் ஸ்டூடியம் என்ன படிச்சிருக்காங்கன்னு எழுதணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன வேலையில் இருந்தாங்க, இப்போ என்ன வேலையில் இருக்கிறாங்க, அண்ட் ரீசன் ஃபார் த ஜாப் சேஞ்ச், என்ன ரீசன் சொல்கிறாங்கன்றது வந்து இந்த இதில் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறமா இவங்கள பற்றி ஒருத்தர் சொல்லணும். ஸோ எது வந்து உங்களுக்கு ஃபன்னியாக தெரியுது, எது வந்து புரியவே இல்லை எனக்கு இவர் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இது விஷயத்த பேசுறதுக்கு Ich kann das nicht verstehen, Herr Studer hat früher viel verdient. So I am unable to understand, I don't understand. Herr Studer வந்து earlier வந்து நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. aber heute verdient wenig Geld. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து ரொம்ப கம்மியாக சம்பளம் கிடைக்குது அப்படின்னு. அதை பற்றி பேசணும்னா நீங்கள் இது யூஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த இதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ப்ரேசன்ஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸு, ப்ரிட்டாரிட்டும்னா பாஸ்ட் டென்ஸு, பர்ஃபெக்ட் டென்ஸு. ஸோ இதுக்கு எப்படி இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இங்கே வந்து ஏர் வெர்ட் ஃபேன்ஃபாரர் அப்படின்னா, ஸோ நம்மளோட லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம்னா he becomes a truck driver. அதுதான் வந்து ஜெர்மனில் சொல்லியிருக்காரு, ஏர் வித் ஃபேன்ஃபாரர். அதுக்கப்புறமா ein Traum wird wahr. ஸோ a dream becomes true. சாரி, ein Traum wird wahr அப்படின்னா dream becomes true. இந்த வேர்டன் என்ன, டு பிகம். ஸோ ஏஜை பற்றி சொல்லணும்னா, ஸோ இது வந்து நவுன், ட்ரக் டிரைவர்ன்றது இட்ஸ் நவுன். ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஏஜை பற்றி சொல்லணும்னா இஷ் werde, I will be 45 years old. ஸோ ப்ரிட்டாரிட்டம்ல இந்த வேர்டன் என்னவா வரும்னா ஒரு இஷ் ஜி உருடு இவங்களோட்டு வரும், ஜி உருடு.
ஜி வேர்டு இங்க வந்து பர்ஃபெக்ட்ல வந்து ஜி இங்க வாட்டர். அதுதான் நான் இப்போ கிளியரா சொல்றேன். present tenseல வந்து ish werde do wirst erzi wilde wir werden. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் verb எப்படி கான்ஜுகேஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. சேம் வேர்டு இந்த கான்ஜுகேஷன் ஆஃப் werden இந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, டு பிகம். இது வந்து இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி, சிம்பிள் பாஸ்ட்ல எப்படி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல எப்படி மாற்றி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. சிம்பிள் பாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்கோம், இஷ் வுட டூ வுடஸ்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்கோம். அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து பிஷ் கெவார்டன் இந்த மாதிரி வரும். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாருங்க, ஈஷ் வேர்ட மியூடர், ஸோ ஐ எம் பிகமிங் டயர்ட். ஏர் வேர்ட்ஸ் லேரர், ஹி இஸ் பிகமிங் அ டீச்சர். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து ஐஎன்ஜி ஃபார்மேட்ல வரும். இங்கே வந்து ப்ரிட்டரிட்டிவ்னா ஏர் வுட கிராங்க்னா ஈஷ் வுட கிராங்க்னா ஐ பிகேம் சிக். ஸோ ஏர் வுட ஸ்னெல் பெரும், ஹி பிகேம் ஃபேமஸ் குவிக்லி. ஜி வுடன் ஃப்ரெண்ட், தே பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிகேம் இது இங்கே பிகமிங், இங்கே வந்து பிகேம். ஸோ இது பர்ஃபெக்ட் டென்ஸ்ல வந்து ஜைன்னு ஹாபன் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இஷ் பின் மியூடே கெவார்டன், ஐ ஹாவ் பிகம் டயர்ட். ஹாவ் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அப்புறம் எரி ஸ்டைன் கூட்ட மியூசிக்கல், ஹி ஹாஸ் பிகம் எ குட் மியூசிஷியன். ஜி இஸ் இன் லேரர் கெவார்டன், தே ஹாவ் பிகம் டீச்சர்ஸ். இது நோட் பண்ணிட்டீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான், இஷ் வேர்டு லேரரின். இது வந்து டிஃப்ரெண்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு புரியும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல இஷ் வேர்டு லேரரின், ஐ எம் பிகமிங் ஏ டீச்சர். ப்ரிட்டரிட்டிவ்ல இஷ் வுட் ஐ பிகேம் ஏ டீச்சர். பர்ஃபெக்ட் இஷ் பின் லேரரின் கெவார்டன். ஸோ இந்த செகண்ட் பிளேஸ்ல வந்து ஜைன் வேர்பு இல்லை ஹாபன் வேர்பு வரும். ஸோ இந்த செகண்ட் பிளேஸ்ல இந்த கடைசியில் வரும்போது ஜிஇ போட்டு வேர்ட்ஸ் வரும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேம் சென்டென்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல, ப்ரிட்டரிட்டிவ்ல, பர்ஃபெக்ட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. நோட் பண்ணியாச்சா? ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நவுனோட சேர்த்து, அட்ஜெக்டிவோட சேர்த்து, அப்புறமா ஏஜோட சேர்த்து போட்டிருக்கேன். நோட் பண்ணியாச்சா? சரி. நோட் பண்ணியாச்சாமா? ஸோ இது என்னன்னா அடுத்த எக்ஸசைஸ் வரும் உங்களுக்கு. சரி, இது ஆன்சர்ஸ் எழுதிடுறீங்க. ஸோ meine Geschichte studieren bei, ஸோ தி சம்மர் இஸ் ஃபார் பை. ஸோ சம்மர் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், வின்டர் வரும். எஸ் wird kälter, ஸோ இட் இஸ் பிகமிங் கோல்டு. ஓகே, meine Geschichte studieren beide medicine. ஸோ அவங்க என்னோட
சிஸ்டர்ஸ் 2 பேருமே வந்து மெடிசன் முடிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆவாங்க அவங்க? டாக்டர்ஸ் ஆவாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? சி werden sie werden she werden Ärzte. They become doctors. Meine Kollegin sie schlägt aus. Ich glaube என்னோட கொலீகை பார்க்கறதுக்கு பேடா இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அவர்? he becomes அவர் வந்து சிக் ஆக போறாரு, உடம்பு சரியில்லாம போகுதுன்னு நினைக்கிறேன். ihr lernt schnell Deutsch. ஸோ அவங்க வந்து ஜெர்மன் சீக்கிரமா கத்துக்கிறாங்க அப்படின்னா ihr werdet immer besser. ஸோ அப்படின்னா அவங்க வந்து பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது தான் எங்கே போடணுன்றது தான் போட்டுட்ருக்கேன். டிம் ஸ்வெஸ்டர் இஷ் வாங்கர். ஸோ டிம்மோட சிஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அப்படின்னா இவர் என்ன ஆவார்? அங்கிள். ஏர் wird onkel. ஏர் wird onkel. அப்புறம் heute habe ich Geburtstag. So today is my birthday. அப்படின்னா ich werde 30 Jahre alt. ஸோ இங்கே கொடுத்தது தான் எதெல்லாம் எங்கே வரும் அந்த சென்டென்ஸோட போட்டிருக்கேன். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து உங்களோட விஷ். நான் வந்து இந்த ஏஜில் இருந்தால் நான் என்ன ஆகணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் ஃபும்சேன் வோல்டேஜ் ஆர்ட்ஸ்டின் இல்லை ஆர்ட்ஸ் வேர்டன். ஸோ அந்த இதுக்கான எக்ஸசைஸ் தான். ஸோ at 15 I wanted to become a doctor. ஸோ 21 இயர்ஸாக இருக்கும்போது I became a teacher. 51 இயர்ஸ் இருக்கும்போது எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஏதா வந்து உங்களோட ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ இல்லை க்ரியேட்டிவாக எதாவது பண்ணுறதோ, ட்ராவலு, லேர்னிங் நியூ திங்ஸ். எடுத்துட்டீங்களா ஸ்க்ரீன்ஷாட்டு? எஸ் மேம். ஓகே. ஸோ இங்கே தான் இது வந்து ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு ஷார்ட் டெக்ஸ்டாக. அதுதான் இங்கே வந்து மைன் ட்ராம் பெரோஃபிஸ்ட் அண்ட் ஐகரஷ் ஃப்ராக் ஷூலர். இது வந்து என்னோட ஸ்டோரி. வயலட் மென்ஷன். ஸோ என்னோட ஓன் ஸ்டோரி தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஓன் ஸ்டோரி. இது இங்கிலீஷில் இருக்கு அப்படியே. ஓகேவா? இதே மாதிரி உங்களோட ஸ்டோரியை எழுதுங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எம் இல்லை என்ன ப்ரொனவுன்சியேஷனில் நீங்கள் நீங்கள் கேட்குறீங்க அதை எழுதணும். einem. என்ன கேட்டுச்சு? einem.
EINEM ஐனம் மறுபடியும் போடுறேன். einem, ஐனம் ihren, ஈரன் ஐனம் dem, டேம் einen, ஐனன் unseren, உன்சரன் im, இம் deinem, டைனம். ஓகே அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹோரன்சி ஸ்பெஷன்சி நாக். ஸோ இது வந்து அவங்க சொல்லும்போது நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. 1. Der Mann von Marlies hilft im Geschäft mit. Der Mann von Marlies hilft im Geschäft mit. இன்னும் ரிப்பீட் பண்ணலாமே. Zwei. Manchmal fährt Marlies mit dem Auto nach Memmingen. So manchmal fährt Marlies mit dem Auto nach Memmingen. Drei. Mit seinem neuen Lastwagen fährt Markus in andere Länder. So mit seinem neuen Lastwagen fährt Markus in andere Länder. Vier. Seinen schönen Lastwagen möchte er nicht mehr gegen den alten Job tauschen. So seinen schönen Lastwagen möchte er nicht mehr gegen den alten Job tauschen. So இந்த மாதிரி இருக்கிறது படிச்சாதான் நமக்கு ப்ரொனன்சியேஷன் வரும். ஓகே. டெலிஃபோனியரன் ஆம் ஆர்பைட்பிளாட்ஸ். ஸோ ஒர்க் பிளேஸில் டெலிஃபோன் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் கால் பண்ணோன்னா நம்ம என்ன மாதிரி ரெடியாக இருப்போம். ஸோ அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எர்ஃபால்கரைஷர் டெலிஃபோனியரன் Sie kennen das sicher. Sie müssen telefonieren und sind nervös. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் வந்து கால் பண்ணணும், ஒரு இம்பார்ட்டண்ட் கால் வரும் அண்ட் அதுக்கு என்ன நர்வஸாக இருப்பீங்க. Bereiten Sie sich gut vor, then wird das Gespräch leichter. ஸோ அது வந்து நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் ஈஸியாக முடியும். Zuerst einmal ist es wichtig, dass niemand Sie stört. ஒன்று மெயின் இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா, கால் பண்ணும்போது உங்களை யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. Machen Sie also am besten die Musik aus und Tour oder Fenster zu. ஸோ உங்களுக்கு கால் வரும் இந்த டைமுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், பெஸ்ட்டாக மியூசிக் எதாவது ஓடிட்டு இருந்தால் ஆஃப் பண்ணணும், டோரு விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும். So können Sie sich besser konzentrieren. ஸோ எந்த சைட்லேருந்து டிஸ்டர்ப் வராமல் இருந்துச்சுன்னா பெட்டராக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஜாப் இன்டர்வியூ ஒர்க் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கணும் இல்லைங்களா. Schreiben Sie vorher Ihre Frage und Themen auf ein Blatt Papier. Then vergessen Sie nichts. ஸோ நீங்கள் எதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆஃபீஸை பற்றியோ இல்லை வேறு எதாவது பற்றியோ முன்னாடியே நோட் பண்ணி வச்சுக்கணும். அதனால நீங்கள் மறக்காமல் இருப்பீங்க. Gut es ist auch, wenn Sie Stift und Papier bereitlegen. ஸோ அவங்க கால் வரும்னு தெரியும் போதே நீங்கள் எல்லாம் ரெடியாக பேப்பரும் பெண்ணுமா கையில் வச்சுருக்கணும். Dann können Sie wichtige Informationen sofort notieren und müssen nicht erst hektisch einen Stift suchen. அப்போ தான் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் தான் உடனே நோட் பண்ணிக்கலாம். அந்த நேரத்தில் போய் பென்னும் பேப்பரும் தேடி கண்டுபிடிச்சு எழுதுறது நல்லா இருக்காது.
Wenn sie auf den Anruf beantwortet sprechen, nennen sie langsam und deutlich ihre Nummer und sagen sie, warum sie anrufen. ஒருவேளை நீங்கள் எதாவது கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருக்காச்சும் இம்பார்ட்டண்ட்டாக கால் பண்ணி கேட்கணுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் நேம் சொல்லணும், எதுக்காக கால் பண்ணுறீங்க, எல்லா டீட்டெயிலாக நிதானமாக நிறுத்தி நிதானமாக கிளியராக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. Und beim Telefonat selbst sprechen Sie am Telefon klar und deutlich. ஸோ நீங்கள் பேசும்போது செல்ஃபாக நீங்கள் பேசும்போதே கிளியராக நீட்டாக பேசுங்கன்றாங்க. கண்ட்ரோலியரன் ஜீயரை நோட்டீஸன் செக். நீங்கள் எதாவது கேட்கணும்னு நினச்ச கொஷின்ஸ் எல்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்களா, அது நோட் டவுன் பண்ண சொல்லி. Und sehr wichtig, lachen Sie, man kann das Lachen hören. ஸோ அவங்க எதாவது பேசும்போது சிரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அதாவது அவங்க சிரிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாங்களோ அப்படின்னா அவங்க சிரிக்க சொல்கிறாங்க. ஸோ வி கேன் ஹியர், அந்த சிரிக்கிறது கூட அவங்களுக்கு கேட்கும் இல்லைங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நர்வஸாக அந்த மாதிரி பேசாமல் அப்படின்னு. ஸோ இங்கே 2 கான்வர்சேஷன் போடுவேன் நான். 2த்துல வந்து எது கரெக்டாக பேசியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லணும். Gespräch 1. Firma IT Perfekt. Mein Name ist Christina Mönch. Was kann ich für Sie tun? Ja, hallo. Kann ich Herrn Weiß sprechen? Wie ist denn Ihr Name, bitte? Lindner, Lars Lindner. Einen Moment bitte. Ich verbinde. Tut mir leid, Herr Lindner. Herr Weiß ist heute krank. Ach so. Kann ich Ihnen vielleicht weiterhelfen? Ja, also wir haben hier ein Computerproblem im Laden. Du Manni, sag mal, was ist nochmal mit den Computern los? Das Rechnungsprogramm läuft nicht auf den neuen Computern. Ja, also das Rechnungsprogramm läuft nicht auf den neuen Computern. Herr Weiß hat gesagt, er kommt vorbei, wenn es Probleme gibt. Aber jetzt ist er ja nicht da. Gut, dann gebe ich Ihnen jetzt mal die Telefonnummer von einem anderen Kollegen im Außendienst. Ja, in Ordnung. Haben Sie etwas zu schreiben? Moment, gleich. So, jetzt. Also, die Nummer von Herrn Petri ist 0162 901 301 492. Er kann sicher auch... Ja, habe ich notiert. Also tschüss. Wiederhören? Okay, first conversation கேட்டீங்க. Gespräch 2. Firma IT Perfekt. Mein Name ist Christina Mönch. Was kann ich für Sie tun? Ja, guten Tag. Mein Name ist Sascha Klein. Kann ich bitte mit Herrn Weiß sprechen? Einen Moment, ich verbinde. Tut mir leid, Herr Klein. Herr Weiß ist heute krank. Kann ich Ihnen vielleicht weiterhelfen? Ja, also gut. Wir haben hier bei uns im Laden ein Problem mit der neuen Computeranlage. Herr Weiß hat gesagt, er kann vorbeikommen, wenn es Probleme gibt. Gut, dann gebe ich Ihnen jetzt mal die Telefonnummer von einem anderen Kollegen im Außendienst. Haben Sie etwas zu schreiben? Ja. Also, die Nummer von Herrn Petri ist 0162 901 301 492. Er kann sicher auch noch heute bei Ihnen vorbeikommen und das Problem dann hoffentlich lösen. Sehr gut. Ich wiederhole nochmal die Nummer. 0162 901 301 492. Ja, genau. Super, vielen Dank. Gerne. Auf Wiederhören. Auf Wiederhören. ஓகே, ரெண்டுக்கு எதுவும் கேட்டீங்க இல்லைங்களா? ஸோ எது கரெக்டாக பேசினாங்க? செகண்ட் ஒன். செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து sagt seinen Namen nicht, அவரோட நேம் சொல்லலை. அண்ட் er hat nicht die Musik ausgemacht. ஸோ மியூசிக் வந்து ஓடிட்டே இருந்துச்சு. er hat keine Blatt Papier und Stift. ஸோ பென்னும் பேப்பரும் கையில் வச்சுக்கல.
ஸோ கடைசியில் வைக்கும்போது கூட சரியாக க்ரீட் பண்ணி வைக்கலாம். ஆனால் இவர் செகண்டில் வந்து இருக்கிறவர் வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணார் இல்லைங்களா? ஸோ இதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கான்வர்சேஷன். இங்க வந்து ரெண்டு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க, நீங்க கால் பண்ணி பேசணும். ஸோ இதை டயலாக நீங்க ரெடி பண்ணணும். இதுக்கு என்னன்னா, Sie rufen bei Herrn SK von der Firma Agentur Sehn. ஸோ இந்த அகென்ச்சுவர் ஜேனுக்கு கால் பண்றீங்க, ஹெர் எஸ்கேன்றவர் அங்க இல்லை, அதனால நீங்க திருப்பி கால் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இங்கே ரெஸ்கேஸ் பை நம் குண்டன் கேன் பர்சன் நான் கைமால் அன்ரூஃபன். ஸோ மறுபடியும் கால் பேக் பண்ண சொல்லி கேட்கணும். இது பர்சன் ஆ ஃபெர்மா ஏ, பர்சன் பே ஃபெர்மா பே. ஸோ இது வந்து மைஸ்டர் ஃபிக்ஸ்க்கு கால் பண்ணி ஃப்ரம் பிளாக்குக்கு வந்து பேசணும்னு சொல்லணும். ஆனால் அவங்க அங்கே இல்லை. ஸோ அவங்க டைரெக்டாக அவங்க நம்பருக்கு அப்புறமா பண்ணுறேன்னு டைரக்ட் நம்பர் வாங்கணும் நீங்கள். ஸோ இங்கே பிளாக் வந்து அவங்க பிளேஸில் இல்லைன்னு சொல்லணும். அண்ட் ஏதாவது நியூஸ் மெசேஜ் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ இதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். கார்னிஷ் பிட்டர் யாரோட பேசணும்னா, கார்னிஷ் பிட்டர் மிட் ஹெரன், ஜென்ஸுக்குன்னா ஹெரன்னு, லேடிஸ்க்குன்னா ஃப்ரௌன்னு போட்டு அவங்க நேம் போட்டு ஸ்ப்ரெஷன் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்லை கெனன்சி பிட்டர் மிட் ஹெரன் ஃப்ரௌ ஃபர்பிண்டன், கால் டிரான்ஸ்ஃபர் இல்லை கனெக்ட் பண்ண முடியுமா அவங்களுக்கு காலு அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஸோ அப்போ ஒருவேளை இந்த சைடு அவங்க இல்லைன்னா, ஹேரி லெஃப்ரோ இஸ் கெராட நிக்ட் அம் பிளாட்ஸ், இப்போ இந்த நேரத்தில் அவங்க பிளேஸில் அவங்க இல்லைன்னா அவங்க வந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் எதாவது மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கணுமா, மெஸ்டென்சி என்ன நாக்ரிஸ்ட் ஹிண்டர்லாசன் அவங்கக்கிட்ட எதாவது சொல்லணுமா அப்படின்னு அவங்க அந்த சைடில் கேட்கலாம். இல்லை நீங்கள் எதாவது சொல்லணும்னா, கர்னிஷ் ஐன நாக்ரிஸ்ட் ஃபார் ஹெரன் ஹிண்டர்லாசன், நான் என்னோட மெசேஜ் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லணும். கர்னன் ஜி ஸ்பேட்டர் நான் கைன்மல் அன்ரூஃபன், நெக்ஸ்ட் டைம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பண்ண முடியுமா, இல்லைன்னா அவங்க வந்தோடனே கால் பேக் பண்ண சொல்லட்டுமா, இல்லைன்னா டைரக்ட் நம்பர் இதுதான், ஸோ இல்லைன்னா ஐ கிவ் த நம்பர் ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சொல்லணும். ஸோ நீங்கள் டைரக்ட் நம்பர் கேட்கணுன்னா, கரன்சி மியா பிட்டர் டிடுஷ்வால் கேபன் டைரக்ட் நம்பர் கொடுங்கன்னு கேட்கலாம். மிட்வேம் கார்னிஷ் தென் ஸ்பெஷல். ஸோ அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு பதிலாக வேறு யாரோட நான் பேசலாம். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் இந்த கான்வர்சேஷன் எழுதணும். அதுக்கப்புறமா டி மாடர்னா ஆர்பைட்ஸ் வெல்ட், ஸோ மாடர்ன் ஜாபு. இது வந்து இந்த டெக்ஸ்ட் எல்லாம் படிச்சுட்டு எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுக்கணும். ஸோ நீங்கள் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுறதில்ல, அதனால நானே இப்போ ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். இது ட்ரை பண்ணுங்க இந்த கான்வர்சேஷன் எழுதுறதுக்கு. மெயினாக இங்கே மேலே ஆடியோ கேட்டோம் இல்லைங்களா, அதை கேட்டுட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதை எழுதுறதுக்கு, சரிங்களா? ஸோ இப்போ என்னென்னா, இந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே படிச்சுட்டு இந்த ஆன்சர் எந்த டெக்ஸ்ட்டுக்கு என்ன டைட்டில் வரும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். ஓகேவா? மேம். ம்